குருப்பியோ நமக. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேச்ச ராகுவே கேதவே நமோ நமக. நவக்கிரக தேவர்களையும் குருவையும் வணங்கி நான் இப்போ பிரபஞ்சத்தினுடைய அனுகிரகத்தினால ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். நம்ம சேனலை அம்மன் டிவி 99 சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி அருமையான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓம் குருப்பியோ நமக. நம்ம இன்றைக்கி பஞ்ச அங்கங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் இன்றைக்கி திதியை பற்றி பார்க்க போகிறோம். திதி பார்த்திங்கன்னா நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்து டைம்லாம் போட்டோம்னா சாஃப்ட்வேரில் அதுவே காட்டும் நீங்கள் பிறந்த திதி என்ன அப்படிங்கிறத. அப்படி பிறக்கும் பொழுது அதில் பார்த்திங்கன்னா திதி சூன்யம் ஆகும். நீங்கள் சில ராசிகள் திதி சூன்யம் ஆகிடும். அதனால் அது தெரிஞ்சுக்கணும். அந்த பாவக ரீதிகள் லக்னம் 1ஆம் பாவகம், இப்படி 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், நீங்கள் பிறந்த லக்னத்திலேருந்து 12 பாவங்கள் இருக்குது. அதில் நீங்கள் பிறந்த திதியின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சில பாவங்கள் திதி சூன்யம் ஆகிடும். திதி சூன்யம் அடைந்த பாவக பலன்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று தடை தாமதம் ஆகும், அது ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகையினால் அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் பொருத்தி பார்த்தாலும் அதே மாதிரியே திதி சூன்யத்தில் உள்ள கிரகங்கள் பிரச்சனையை கொடுக்கும். அதுவும் ரோகாதிபதியோடு இணைஞ்சிட்டால் இன்னும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் கொடுக்கும். பிரதமை திதி, அதுக்கு திதி சூன்யம் அடைந்த ராசியில் பார்த்திங்கன்னா துலாம், மகரம், துதியை தனுசு, மீனம், கிருதியை மகரம், சிம்மம், சதுர்த்தி கும்பம், ரிஷபம், சஷ்டி மேஷம், சிம்மம், சப்தமி திதியில் பிறந்தவங்களுக்கு தனுசு, கடகம், அஷ்டமியில் பிறந்தவங்களுக்கு மிதுனம், கன்னி, நவமி சிம்மம், விருச்சிகம், தசமி சிம்மம், விருச்சிகம், ஏகாதசி தனுசு, மீனம், துவாதசி துலாம், மகரம், திரியோதசி ரிஷபம், சிம்மம். இந்த சதுர்த்தசியில் பிறந்தால் மட்டுமே 4 பாவங்கள் பிரச்சனையை கொடுக்கும். மிதுனம், கன்னி, மீனம், தனுசு. வளர்பிறை, தேய்பிறை ரெண்டுக்குமே ஒரே பாவங்கள் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு திதி சூனியம் இல்லை. நன்றி. மேற்கண்ட ஜாதகத்தில் திதி சூன்ய ராசிகள்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தனுசுவும் மீனமும் ஜாதகர் ஏகாதசி திதியில் பிறந்திருக்கிறாரு. ஆகையினால் அந்த திதி சூன்யங்கள் குருவினுடைய 2 வீடுகளும் திதி சூன்யமாகிவிட்டது. ஆகையினால் அந்த திதி சூன்ய அதிபதி எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்ம கொஞ்சம் லக்ன ஓட்டம் ஓடும் பொழுதும் திசா புக்திகள் நடக்கும் பொழுதும் கிரகங்கள் முக்கியமான பாவ கிரகங்கள் அங்கே வரும்போது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த ரீதியான பாவங்கள் கொஞ்சம் கெட்டு போயிருக்கும். இதுதான் திதி சூனியங்களுக்கான ஒரு ஜாதக பலன் பார்க்கும் விதம். இதை நீங்கள் எல்லாமே பார்த்து சரியான ஒரு பலனை நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணணும்னு வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.